இந்த வீடியோல ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி brownie ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த brownie செய்யறதுக்கு தேவையான ingredients: half cup of melted butter, 1 cup sugar, 2 eggs, half cup maida, half cup cocoa powder, half teaspoon vanilla essence, quarter teaspoon salt, 1 cup of chopped chocolate. I've taken dark chocolate. அப்புறம் walnuts optional. brownie batter ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஒரு பெரிய பவுலில் ஃபர்ஸ்ட் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர். இது ரெண்டுத்தையும் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சுகர் அண்ட் பட்டர் ரெண்டுமே ஒன்றா கலந்தால் போதும். அடுத்து எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 at a டைம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒரு எக் ஆட் பண்ணி அது ஒரு 10 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் எக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 minutes till you get a pale yellow color. ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேதா அண்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா சிஃப்ட் பண்ணிக்கணும். நான் நிறைய brownie ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் by far this has been my favorite because it's so easy to put together. அதுவும் இல்லை, ஒரு half an hourக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த பேட்டரை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த பவுலை ஸ்க்ரேப் பண்ணி just bring them together. இந்த பேட்டர் கலந்ததுக்கப்புறம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். I'm using a 9x6 inch tray. நீங்கள் ஸ்கொயர் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I'm going to grease some butter. நான் brownie செய்கிறப்போ ஜென்ரலி I use foil. parchment பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் அந்த ஃபாயில் மேலேயும் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ப்ரௌனி வந்து நீங்கள் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டரை பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி நான் மேலே கொஞ்சம் வால்நட்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். வால்நட்ஸ்க்கு பதிலாக பாதாம் இல்லைனா கேஷ்யூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 175 degreesக்கு ஒரு 15 minutesக்கு பேக் பண்ண போகிறோம். எனக்கு 12 minutesல ரெடி ஆயிடுச்சு. பட் ஈச் அவன் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் ஒரு 12 minutesலேருந்து செக் பண்ண ஆரம்பிங்க. இட் மைட் டேக் லாங்கர். ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணுங்கள். ஐ காட் சம் 12 decent sized squares. ப்ரௌனிஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இட்ஸ் காட் அ வெரி ரிச் gooey அண்ட் fudgy texture on the inside. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக இந்த ப்ரௌனிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். This is one of my go-to recipes. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் யூ லவ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.